Hi, welcome to Pineapple Cookery Show. Today's recipe is a quick and easy snack. வீட்டுக்கு சடனாக கெஸ்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பண்ணித்தர மாதிரி ஒரு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு 100-200 கிராம்ஸ் கேபேஜை நல்லா கிரேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் அரிசி மாவு, அதில் 1/2 கப் கடலை மாவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும், 1 ஸ்பூன் காரப்பொடி, தண்ணி தேவையான அளவு, அப்புறமா நம்ம கிரேட் பண்ண கேபேஜ் அண்ட் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையா இருந்தாலும் பொரிச்சு எடுக்க நல்லாயிருக்கும். சைடில் ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு கேபேஜ், கருவேப்பிலை, அரிசி மாவு, கடல மாவு எல்லாமே போட்டு சூடான ஆயில் 1 கரண்டி எடுத்து அதில் ஊற்றுங்க. இது பண்ணுறதுனால ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தெளித்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கையால். ஸ்பூனாலேயோ கரண்டியாலேயோ பண்ணாதீங்க, கையால் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பக்கோடா நல்லா முறுன்னு வரும். ஸோ எங்கள் வீடியோவில் கட்டுற கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். குடிக்க வரணும், அதுதாங்க பதம். எண்ணெய் நல்லா சூடானோடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்செடுக்க வேண்டியதுதான். பக்கோடா நல்லா ப்ரௌன் கலர் ஆன அப்புறம் நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், மொறுன்னு கேபேஜ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். சூடாக பக்கோடா சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு, அடடா, ஈவினிங் ரொம்ப சூப்பராக போச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.